துரோகம் செஞ்சவன் நல்லா தான் இருப்பான். துரோகம் செஞ்சவங்களால் பாதிக்கப்பட்டவங்க தான் வீணாக போகிறீங்க. துரோகம் என்பது நீங்கள் ஒரு மேலே வைக்கிற நம்பிக்கையோட விளைவு தான் துரோகம். இதை செஞ்சு கொடுப்பாரு, அதை செய்வார்ன்றது அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சுன்னுக்கிறீங்க. அந்த முழு நம்பிக்கை தான் உங்களை அகல பாலாதத்தில் கொண்டு போக போகுது. நீங்கள் செய்கிற ஒரு செயலும் ஏன் இதை செய்யலாம், இதை செய்ய என்ன வரும்ன்ற பாதிப்பை உங்களுக்கு உணரணும். நீங்கள் கண்மூடித்தனமான வைக்கிற நம்பிக்கைனால தான் நீங்கள் வீணாக போகிறீங்க. துரோகத்தில் பல வகை இருக்குது. நம்பிக்கை துரோகம், கூட இருந்தே குழிப்பறிக்கிறது, முன்ன நல்லா சிரித்து பேசுறது, பின்னாடி போய் புறம் பேசுறது. நல்லா தான் நம்மகிட்ட பேசின்னு இருப்பாங்க, நம்மளால் எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்குவாங்க. ஆனால் நாம் போய் கேட்குற நேரத்தில் அவங்க எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. கேட்டால் நம்ம மனசை அவன் நமக்கு துரோகம் செஞ்சிட்டான். துரோகம் அவன் செய்யலை, நீங்கள் தான் அவனுக்கு துரோகம்.